ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல ப்ரோ உங்கள் டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க என்னோட டெய்லி ரொட்டீன் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். இது லீவ் விட்டதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். இன்னும் காலேஜ் எனக்கு இன்னும் ஓப்பன் பண்ணிட்டு தான் கிளம்பிடுவேன். சரி வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்க வந்துட்டேன். சரி பல்லு விளக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கணும் பார்த்தீங்களா, அந்த படுக்கையெல்லாம் எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து நிறுத்திடுவேன் எப்பயுமே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் படுக்கையெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வீடு வாசலையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, வீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாசலை வந்து கூட்டணும். வாசலை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆட்டு கட்டுக்கறி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் கூட்டுவேன். இந்த ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு இருக்கேன். நான் கூட்டுறது வந்து நார்மல் ஸ்பீடில் போட்டேன்னா உங்களுக்கு லேட்டாகவும் கொஞ்சம் வீடியோ லாங்காக போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டேன். சரி இப்போ ஒரு வழியாக கூட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சோறு வந்து போடணும். சரி வாங்க வந்து போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா பால் சோறு வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு போட்டாச்சு. எப்படி சாப்பிடுது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை ஊற்றினா கிணத்து தண்ணி இருக்குது. கிணத்து தண்ணி வந்துன்னா கொஞ்சம் அரை பக்கெட்டு ஊற்றிட்டு மீதி இந்த கஞ்சி குடிக்கிறாங்க பார்த்தியா, அந்த கஞ்சி தண்ணியை வந்து கலந்துட்டு தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு பார்த்தோன்னா ஆடுக்கு வந்துன்னா காலையில் வந்து நான் வந்து தண்ணி வைப்பேன். ஆடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா விரும்பி பிடிக்கும். அதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கட்டுவோம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்துன்னா 2 மாட்டி கட்டி விட்ருவோம். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக வைக்கிறதுனால நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு 20 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 செட்டு பண்ணுவேன். டெய்லி வந்தீங்கன்னா ஒரு 3 செட்டு. ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இல்லைனா 5 கவுண்ட் பண்ணிடுவேன். சரி வாங்க பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இது வந்து 10 கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தம்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் இல்லைனா 5 கவுண்ட். டெய்லிக்கு பார்த்தீங்கன்னா 3 செட்டு. அப்புறம் ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுப்பேன். அவ்வளோதாங்க என்னோட எக்ஸசைஸு. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு நான் குளிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் வீடியோ வரேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து தான் 10 ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்து நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வணக்கினது அது கொஞ்சம் இருந்துச்சு. நான் அதை போட்டு வேஸ்ட்டாக விடாமல் நீங்கள் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை, அதுதான் வந்து கடைஞ்சிது. நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நான் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா கோர்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம்னா ஒரு 2 மணி நேரம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு நோட் எழுதி வச்சுருவேன். ஸோ வாங்க உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எரன்மெக்ஸ் ஃப்ளவர் அந்த சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜாவா டியூட்டோரியல்
ஜாவா ஃபுல் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ்னு எரமெக்ஸ் சேனலில் போட்டுப்பாங்க. இதை பற்றி இது வந்து அப்படியே இதை அப்படியே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டுனா ஒரு 10 நிமிஷம் பார்த்துருவேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுது அப்படியே நான் நோட்டில் வந்து எழுதி வச்சிருவேன். இதுதான் வந்து டெய்லி ரொட்டீனாக இருக்கும். இந்த லீவில் மட்டும் வீட்டில் வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாவா கோர்ஸ் முன்னாடியே வந்ததுன்னா நான் இதோட சேனல்லே வந்து பைத்தான் ஒன்று போட்டுப்பாரு. அந்த பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்தான் கோர்ஸ் வந்து கொஞ்சம் முடிச்சிட்டேன். அடுத்து வந்துன்னா ஜாவா கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாவா வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால் வந்து நான் ஜாவா கோர்ஸ் வந்து கற்றுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் வந்துன்னா கற்றுக்கோங்க. டைப்ரைட்டிங் போங்க, ஏதாவது கோர்ஸ் வந்துன்னா C++ பேசிக்ஸ்லேருந்து கூட கற்றுக்கோங்க. அதெல்லாம் வந்துன்னா ஃபியூச்சரில் வந்துன்னா யூஸ் ஆகும். இப்போ வந்துன்னா கோடிங்லாம் எதுவும் இல்லை. வந்துன்னா டைம் வந்து இப்போ 1:30 ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குது. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அதே தான் லஞ்சுக்கும் முடிச்சுக்கிறது தான். சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வீடை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. 4:45 ஆயிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். தட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்காடு ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது இன்னும் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டிடுறேன். மேல்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வந்து நல்லா பெருசாக வளர்ந்ததுனால இப்போ அதுக்கு போயிட்டுருக்கேன் 2 செம. ஸோ வாங்க பார்க்கலாம். போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா புதையா இருக்குது. எல்லாம் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்செல்லாம் ஃபுல்லாக முளைச்சிக்கிச்சு. அதனால் போக முடியல. செடி கொடியெல்லாம் முளைச்சி காலெல்லாம் கீறி விட்டுருது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் மேல்காடு. இதுதான் எல்லாம் எங்கள் மேல்காடு. கண்ணங்கன்னு தான் இருக்குது. இதுவும் எங்கள் காடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அறுத்தாச்சு தட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா காடு. பார்த்தீங்கன்னா ஒரு தென்னங்க தட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இருக்குது ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேகெல்லாம் முடம் போட்டுச்சு. மழை ஒரு மாதிரி சீக்கிரமாக எடுத்துகிட்டு பண்ணால் வீட்டுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வந்துடுச்சு. இது அறுக்கிறதுக்கு ரொம்ப இதாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாக இருக்கணும். Circles with boundless grace. Shoes left behind don't need to be laced. Today's a gift I just want to embrace. Dance like the trees are clapping along. Smile so wide like I could do. நான் ஸ்கூல் வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் வந்துட்டுருக்கு. ஸ்கூல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஒருவேளை எங்கேயோ போட்டேன், எங்கன்னான்னு தெரில. அதான் இங்கே இருக்குது. சரிங்க, அறுக்கலாம். தட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கணும்னா கை வந்தோன்னு தெரியும். எனக்கு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கை வந்தோன்னு கிழிச்சிக்குது. ரத்தம் வந்து வரும். சீக்கிரமாக இருக்கணும். மழை வர மாதிரி இது. But here I'll stay, holding the joy like the sunlit ray. Every step a spark. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் 2 சம் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற தட்டை வந்து அறுத்தது. இது பூராவே பார்த்தீங்கன்னா எல்லாமே தீவன தட்டு தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துதுன்னா தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நான் போட்டுட்டு கட்டிப்பேன். போன ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நல்லா தீனி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி காமிச்சா நீங்கள் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து நான் போட்டேன். இது வந்து நான்
நார்மல் தான், சேஞ்சு நான் பண்ணிடுவேன், சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். சும்மா இது நார்மலாக எப்பயுமே இது பண்ணுற மாதிரி தான். வீட்டில் இருந்தோன்னா இது இந்த மாதிரி பண்ணுவேன். எங்கேயாவது காலேஜ் விசிட் பண்ண போயிட்டுனா இது மாதிரி பண்ண முடியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை டெய்லி ரொட்டீன் வந்து இப்போ தான் நான் போட்டேன். இந்த வீடியோ வந்து போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் கன்ஃபார்ம் போடுவேன். டைம் கிடைக்கிறப்ப நான் போட்டுருவேன். ஸோ அவ்வளோங்க, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.